ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமः. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமः. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ சத்யநாராயணாய நமः. பக்தி நேரம். இன்றைய அற்புதமான ஆன்மீகம் தகவல் உங்களிடையே நான் பகிரப்போகிறது என்னவென்றால், பௌர்ணமி விசேஷ பூஜைகள். தை பௌர்ணமி பக்தர்களே, ரொம்ப அற்புதமான நாள். ஜென்ரலாகவே ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம கிரிவலம் போவோம். திருவண்ணாமலை சிவனுக்கு உகந்தது. அதே போன்று பெருமாளுக்கும் பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னன்னா, சத்யநாராயணா பூஜை அன்று எல்லார் வீட்டிலும் மோஸ்ட்லி செய்வார்கள். பிரார்த்தனை சத்யநாராயணா பூஜை என்னன்றதை நான் வருகின்ற ஆன்மீக தகவலிலே உங்களிடம் சொல்லப் போகிறேன். பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்வார்கள். அதே போன்று பௌர்ணமி அன்று சந்தோஷி மாதா விரதம் இருந்து சந்தோஷி மாதா பூஜை செய்வார்கள். அதே போன்று பௌர்ணமி அன்று மகாலட்சுமி வைபவலக்ஷ்மி பூஜை மிகவும் விசேஷம். அதுவும் குபேரரோடு சேர்த்து வணங்க செல்வம் கொழிக்கும் வீட்டில் என்பதில் சந்தேகமே இல்லை. பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தோம் அண்ணாமலையானே, என் குலமதை காத்து குடும்பம் செழிக்க வரணும் ஈஸ்வரனே. ஆதியான சிவனே, சிவஜோதியான பரனே, என்னில் பாதியான சிவனே, எங்களை காக்குகின்ற சிவனே, அருணேசனே, ஜோதீஷனே, உண்ணாமுலையின் சரிபாதி அருணாச்சல ஈசனே, அண்ணாமலையானே, பௌர்ணமி நாயகனே. பௌர்ணமி நாயகன் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தை மாதத்தில் வரும் பௌர்ணமி கிரிவலம் சென்று வர, அஷ்டலிங்கங்களை தரிசனம் பெற வாழ்வில் அத்தனை நன்மைகள் உண்டாகும். முதல். இரண்டாவது, எம்பெருமான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு பௌர்ணமி அன்று திரு வெங்கடாஜலபதி, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் நார்மலாக இயற்கை கொஞ்சம் சக்தி அதிகம் பெற்று, இப்போ பார்த்திங்கன்னா கடலில் நார்மலாக அப்படியே வேவ் போகும். ஆனால் பௌர்ணமி அமாவாசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அலைகள்லாம் வரும். அந்த வேவ்ஸ் இப்படி போய் இப்படிலாம் போகும். அதாவது இயற்கை அன்னையின் சந்தோஷங்கள், இது அப்படி தான் நம்ம சொல்லணும். இயற்கை அன்னையின் சந்தோஷம் அதிகம் பெற்று மகிழ்ச்சி, டபுள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி நம்மோடு கலந்து இயற்கை பரிமளிக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. ஸோ இந்த அமாவாசை, இந்த பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்மளுடைய பூஜைகள் இன்னும் நல்ல சிரத்தையோடு செல்லும் பொழுது அதற்குண்டான பலன்கள் 100% பலன் வச்சுக்கோங்களேன். பௌர்ணமி என்றைக்கு பார்த்திங்கன்னா 300%, 3 மடங்கு ஜாஸ்தியாகும். ஏன்னா பௌர்ணமி திதி முழு நிலவு, சந்திர பகவான் தன்னுடைய முழு ஆதிக்கத்தையும் அழகை காட்டி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழிக்கு ஏற்ற சங்கடஹர சதுர்த்தி கதை வருது உங்களுக்கு. பௌர்ணமி சந்திரனின் முழு ஆதிக்கம். அன்றைக்கி கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும். ஏனென்றால் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி. அதனால தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தசாரதி பெருமானை போய் வணங்குங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தசாரதி பெருமானை போய் பாருங்கள். ஏனென்றால் கிருஷ்ணன், பஞ்சசாரண்ய கிருஷ்ணஸ்தலங்கள் எல்லாமே சந்திரனின் அருளை பெற, சந்திரனின் தோஷத்திலிருந்து விடுபட, சந்திரன் கொஞ்சம் மோசமாக ஜாதகத்தில் இருந்ததுன்னா சந்திரனை சரி பண்ணுவதற்காக நாம் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. ஆகவே திருவல்லிக்கேணி சென்று பார்த்தசாரதி பெருமானை பௌர்ணமி என்று தரிசியுங்கள். அன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்கள், எவ்வளோ புண்ணியம் தருமா. அதே மாதிரி மகாலட்சுமி, அன்னை மகாலட்சுமி வைபவலக்ஷ்மி என்று வீட்டிற்கு வரும் லக்ஷ்மியை
வைபவலக்ஷ்மி என்று நாம் அழைக்கிறோம். அந்த வைபவலக்ஷ்மியோடு நம்முடைய குபேரனையும் சேர்த்து பௌர்ணமி அன்று, ஏன்னா குபேரனுக்கு உகந்த துதி பௌர்ணமி. வியாழக்கிழமை அந்த குபேரனை வழிபடுறோம். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு அத்தனை விசேஷம். ஐஸ்வர்ய மகாலட்சுமி குபேரரை வணங்குவது. அதே போன்று சிவபெருமான் ஐஸ்வர்யேஸ்வரராக குபேரனோடு காட்சி தருகிறார். எல்லா வீட்லையும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில வீட்டில் குபேரன் கீழே இருப்பார், அது மேலே சிவபெருமான் இருப்பார். அவர் பேர் ஐஸ்வர்யேஸ்வரர்னு பேர். இது ரொம்ப ரேர். அன்றைக்கி அவரை வணங்க கோடி செல்வம் குவியும் வீட்டில். பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிமுறைகளை கடைப்பிடிங்கள். கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. சிவன் கோயில், பார்த்தசாரதி, அதாவது ஒரு கிருஷ்ணர் கோயில், அல்லது நிறைந்த மகாலட்சுமி ஆலயம், இல்லைன்னா நல்ல அம்மன் ஆலயம், நல்ல அம்பாளை பாருங்கள். அதுவும் திருக்கடையூரில் அந்த ஊர் மக்கள், கும்பகோணத்தை சேர்ந்த மக்கள், அந்த திருக்கடையூரை சுற்றி இருக்கும் மக்கள் பௌர்ணமி அன்னைக்கு போய் அபிராமியை போய் தரிசனம் பண்ணுங்க. அபிராமி பட்டருக்கு அமாவாசை அன்றைக்கி ஆக்சுவலாக முழு நிலவு உதிக்குண்டா அப்படின்றார் அபிராம பட்டர். மன்னனுக்காக தாடங்கத்தை நிலவாக காட்டிய அந்த பரிபூரணி அன்னை அபிராமி. அத்தனை சக்தி வாய்ந்த தெய்வம் காலசம்மார மூர்த்தி திருக்கடையூரிலே நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். மார்க்கண்டேயனை கொல்ல வரும்பொழுது, என் சிவ பக்தனையாடா நீ கொல்ல வருகிறாய் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காலசம்மார மூர்த்தியாக மாறி யமதர்மராஜனை சம்ஹரித்த இடம். பிறகு யமனுக்கு சாப விமோச்சனம் தந்து ஆட்கொண்டு மார்க்கண்டேயனை சிரஞ்சீவியாக ஆக்கிய இடம் திருக்கடையூர். அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வர சுவாமி காலசம்ஹாரமூர்த்தி. இன்றைக்கி பாருங்கள், அபிராமி அந்தாதி பாடி அபிராம பட்டர். அந்த அபிராமி அந்தாதில் உள்ள சில ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல நம்முடைய வாழ்வின் அனைத்து கஷ்டங்களும் தீரும். இதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்க. பௌர்ணமி அன்னைக்கு அத்தனை விசேஷமான நாள். இறைவனை வழிபடுவதற்கு இதைவிட ஒரு சிறந்த நாள் எதுவுமே கிடையாது. அதுவும் தை பௌர்ணமி. தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் வருது பாருங்கள், எவ்வளவு விசேஷங்க. எத்தனை புண்ணியம், எத்தனை மகத்துவம், எத்தனை சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகள் நாம் செய்கிறோம். இதெல்லாம் பண்ண விட நமக்கு கஷ்டம் வரப்போகுதுங்க? சொல்லுங்கள். வாழ்க்கையில் கஷ்டம்லாம் வராதுங்க. நிறைய பேர் 90% வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த 10% பொறுமை இருக்காது. அடா போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. 90% உழைப்பும் வேஸ்ட்டு. அந்த 10% வெயிட் பண்ணக்கூடிய பொறுமை நம்மிடம் இல்லாததால் அந்த தெய்வத்தின் முழு அனுகிரகத்தையும் நம்மால் பெற முடியவில்லை. அதைத்தான் நான் ஃபைட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறேன். முதலில் தெய்வத்திலும் நம்பிக்கையை வையுங்கள். வெற்றிகள் தேடி வரும், நம்மை தேடி. இந்த பௌர்ணமியிலே சத்யநாராயண விரதத்தை கடைபிடித்து, அந்த சத்யநாராயண கதையை வீட்டில் படித்து, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி, விஷ்ணுவின் அஷ்டோத்திரத்தை சொல்லி, விஷ்ணுவின் 108 தமிழ் அச்சங்களை சொல்லி, பானகம், தயிர் சாதம், நெய்வேத்தியம் பண்ணி விஷ்ணு பகவானுக்கு ஆராதனை செய்து, வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு வஸ்திரதானம் கொடுத்து, சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் செய்ய நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் தடைகள். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பெரிய விருது உங்களுக்கு வருது, உங்களுடைய பேர் நாமினேஷனுக்கு போகுது. உங்களுக்கு தெரியும்ல, அதாவது ஒரு விருது எளிதில் ஒருத்தருக்கு வந்துடாது. ஏன்னா அந்த 6 பேரில் ஒரு 3 பேர் நம்மளை பிடிக்காதவன் இருப்பான். அந்த 6 பேரில் 2 பேர் நமக்கு வேண்டாதவன் இருப்பான். அவர்களையெல்லாம் சரி கட்டுவதற்கு உங்களுக்கு அந்த விருது சேர்ந்து நீங்கள் தகுதியுடையவராக இருக்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால், சில பல காரணத்தால் உங்களுக்கு அந்த விருது வழங்கப்படவில்லை, தாமதமாகிறது என்று சொன்னால், இந்த சத்யநாராயண விரத பூஜை உங்களுக்கு அற்புதமான பலனை தந்து விருதுகள், புகழ் நம்மை தேடி வரும். இதை பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். இந்த பூஜையை
சத்யநாராயண விரதம் என்பது விருதுக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமல்லங்க, செய்த பாவங்களை தீர்க்கவும், நம்மை அறியாமல் அடுத்தவருக்கு செய்த உபத்திரவங்கள், நமக்கு தெரியாமல் அடுத்தவரை நாம் காயப்படுத்தியது, நமக்கே தெரியாமல் சில தப்பான செய்கைகளை செய்து அதை உணர்ந்து தன் தவறை உணர்ந்து வருத்தப்படுதல், இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம்தான் இந்த சத்யநாராயணா பூஜை. ஏன்னா இந்த மாதிரி பூஜையை பண்ணித்தான் பல பெரியவர்கள், பல ஆன்றோர்கள் தங்களுடைய பாவங்களை நீக்கி, கர்ம வினைகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய உதாரண புருஷர்கள். போரிலே ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்பொழுது இந்த மாதிரிலாம் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். எத்தனை வழிபாடுகள்! நான் சொன்னல, ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து எப்படி ஒரு ஏழை குடும்பத்தை மிகப்பெரிய செல்வந்தனாகிறார். அது மாதிரி பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்கிற மகாலட்சுமி வழிபாடு அத்தனை செல்வங்களை வாரி கொடுக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா செலஸ்டியல் ஆக்டிவிட்டி அன்றைக்கி இருக்கிற இயற்கை, அதாவது பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு வழக்கத்தை விட அன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைப்ரேஷனோடு இருக்கும். ஸோ இந்த டிவைன் வைப் நம்முடைய பூஜையும் சேரும் பொழுது மொத்தமாக இறைவனின் அனுக்கிரகம், இறைவனின் கடைக்கண் பார்வை நம் மீது விழும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வைபவலட்சுமி பூஜை என்பது மாவிளை தோரணம் வைத்து அழகாக மாக்கோலமிட்டு, அழகாக ஒரு வாழை இலையில் அரிசியை போட்டு ஒரு கலசத்தை வச்சு, அந்த கலசத்து மீது தேங்காயை வைத்து, மகாலட்சுமி படம் ஒன்றை வைத்து, மஞ்சள் குங்குமம் இட்டு 108 புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து, சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம், பானகம் நைவேத்தியம் மற்றும் மோர் நைவேத்தியம், இதை மூன்றையும் படைத்து அன்ன ஆகாரம் கொடுத்து மகா தீபாராதனை செய்து ஷோடஜ உபசாரம் செய்து வழிபட மகாலட்சுமியின் அத்தனை செல்வ கடாட்சமும் நம்மிடம் சேரும். பௌர்ணமிக்கு அத்தனை பவர், சந்திர பகவானின் முழு ஆதிக்கம். ஏன்னா சந்திரன் அன்றைக்கி ஃபுல் பீக்கு, சந்தோஷமாக இருப்பாராம். என்ன வேணுமோ அன்றைக்கி கொடுத்துருவார், வரம் கொடுத்துருவார். ஸோ சந்திரனின் அருளை பெற அற்புதமான நாள். சிவபெருமான் தன்னுடைய சந்திரனை பிறையாக அணிந்திருக்கும் வேளையிலே சிவபெருமானின் ஆசியும் நமக்கு கிடைக்கிறது. ஜோதிஸ்வரூபனாக திருவண்ணாமலையிலே சிவமே மலையாக, மலையே சிவமாக காட்சி தரும் சிவபெருமான் அன்றைக்கி பௌர்ணமியில் கிரிவலம் அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் செய்து அந்த அருளையும் பெறல. ஒவ்வொன்றா அப்படியே மதுரை என்பதில் அன்னை மீனாட்சியை தரிசித்தா ராஜமாதங்கி, கலைகளில் வெற்றி, எங்கு போனாலும் வெற்றி, கலைஞனுக்கு எதை தொட்டாலும் வெற்றி, இசை நிகழ்ச்சிகள் கடல் கடந்து நாம் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு போயிடும் வாழ்க்கை. அத்தனை விசேஷம் பௌர்ணமி அன்று அன்னை மதுரை மீனாட்சியை தரிசிப்பது. அதே போன்று பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்கள்லாம் குலதெய்வத்தை போய் பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் வழிபாடை முடிச்சுட்டு குலதெய்வத்தை போய் பார்க்க வேண்டும். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா அத்தனை விசேஷங்க. குலதெய்வம் நம் கூடவே இருக்கும் தெய்வம், நம்மை சுற்றி இருக்கும் தெய்வம், நம்மை அரண் போல் பாதுகாக்கும் தெய்வம். இந்த தை பௌர்ணமியில் நான் என்ன சொல்கிறேன், நாம் ஒரு சின்ன சேலஞ்சு பண்ணிப்போம். சேலஞ்சுனா ஒரு உறுதிமொழி ஏற்போம். இந்த வருஷம் பிறந்து மகர மாதத்தில் தை பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஒரு தெய்வத்தை முறையாக வணங்கி செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை 4-5 பௌர்ணமிக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. சத்தியமாக காண்பீர்கள் நேயர்களே. இதெல்லாம் வாழ்க்கையில் நான் பரிபூர்ணமாக இதெல்லாம் நான் படிக்கலை, ஏன்னா இதை நான் படித்து சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நான் அனுபவித்து பார்த்து வியந்த உண்மையை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அத்தனை புண்ணியம்.
பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவோடு அன்னை முழு நிலவாக காட்சி தந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை தருகிறாள். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ரத்தையாக ஒரு சபதம் எடுத்துட்டு, நான் கேட்குறேன், என்ன 24 மணி நேரமும் ஆஃபீஸில் உட்கார போகிறீங்க? காலையில் போகிறீங்க, சாயங்காலம் வரீங்க, குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற நல்ல கோயிலில் போய் உண்மையான ஒரு பக்தி, ஒரு ப்ரேயர், பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி, கிருத்திகை, ஏகாதசி, சங்கடஹர சதுர்த்தி, பிரதோஷம், வெள்ளிக்கிழமை, அடாடாடாடா. அதாவது இந்து மத சனாதன தர்மத்தில் மட்டும்தான் தெய்வத்தை வணங்க உங்களுக்கு நேரம் காலமே இல்லை. என்றைக்கு வேணால் வழிபடலாம். நீங்கள் இன்றைக்கி பௌர்ணமி போய் கும்பிடுங்க, நாளைக்கு பிரதோஷம் போய் கும்பிடுங்க, நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி போய் கும்பிடுங்க, சஷ்டி போய் கும்பிடுங்க, பஞ்சமி போய் கும்பிடுங்க, தேய்பிரை அஷ்டமி போய் கும்பிடுங்க. அத்தனை தெய்வங்கள் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்குறதுக்கு நாம் என்ன பண்ணோம்? நம்மளுடைய பக்தியை உண்மையாக வைக்கணும். தும்பிக்கை அசைந்தால்தான் துன்பம் பறக்கும், நம்பிக்கை வைத்தால்தான் நல்லது நடக்கும். கணபதியின் தும்பிக்கை அசைந்தால்தான். தெய்வங்களுக்கெல்லாம் முதல் தெய்வமான முழுமுதற் கடவுளான அந்த விக்னேஸ்வர பெருமானை வணங்கி பௌர்ணமி பூஜை எப்படிலாம் செய்யுது. பௌர்ணமி பூஜை வாராகிக்கு அவ்வளோ விசேஷம். ஏன்னா இந்த பிரத்யங்கிரா, இந்த வாராகி, இந்த மாதிரி கடவுள்லாம் பார்த்திங்கன்னா பகைவனுக்கும் அருள் செய் என்ற தாரக மந்திரத்தை கொண்டது. எதிரியாக இருந்தால் கூட நீ என்கிட்ட சரணடைச்சுனா நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு பழமொழி சொல்வார்கள். எதிரி எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் தன்னோட அடைக்கலம் தாயே நீயே துணின்னு ஓடி வந்துட்டா அவனை நல்வழிப்படுத்தி தன் அடிமையாக்கி கொள்வாள் சக்தி. அதுதான் அந்த தாத்பரியம். ஸோ பௌர்ணமி அன்று வாராகிக்கு பூஜை செய்வது, பிரத்யங்கிரா தேவிக்கு பூஜை செய்வது, சூரணி துர்க்கைக்கு பூஜை செய்வது, இத்தனை விசேஷங்கள். இனமறியா பயம், ஏதான ஒரு மனம் ட்ரபிளிங்கு, ஏதான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, என்னடா அது மைண்டு வேவரிங்காக இருக்குது, இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்படாமல் மனது குழம்பிக்கொண்டே இருக்கும். ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது. யூ வில் ஆல்வேஸ் லுக் இன் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். யார் என்ன பேசாலும், அதாவது அவங்க பேசுகிறது கேட்கும், ஆனால் காதில் வாங்க மாட்டீங்க. அவங்க என்ன சொல்லாது கேட்பீங்க, என்ன சொன்னேன், அடப்பாவி இவ்வளோ பேசணும் எதுவுமே கேட்கலையா, அந்த மாதிரி நம்மளால் அதை உள்வாங்கிக்க முடியாது. இந்த குழப்பங்கள் மனதிலேயும் மண்டையில் ஓடும்போது உங்களுடைய மனதும் உங்களுடைய மூளையும் சமமாக இருந்தால்தான் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை கொண்டு போக முடியும். இதில் ஒன்று ஸ்லிப் ஆச்சுன்னா கூட நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக தடம் புரண்டு விடும். தேவையில்லாமல் எரிஞ்சு விழுவோம், தேவையில்லாமல் அடுத்தவங்கள்ட்ட கோவப்படுவோம், அது மூலமாக ஒரு 10 கெட்டவங்களை சம்பாதிப்போம். வாழ்க்கையில் எப்படி தான் நாங்கள் எதிரியை சம்பாதிக்கிறோம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் நம்ம கையில் தான் இருக்குது. நீ நல்லதாக பேசி அடுத்தவங்கள வர வச்சேன்னா உங்கள்கிட்ட நல்லவங்களே வருவாங்க. நீ கெட்டதை பேசினா உங்கள்கிட்ட கெட்டதை வருவாங்க. கோவப்பட்டனா உனக்கு எதிரிகள் ஜாஸ்தியாகும். எதிரிகள் ஜாஸ்தியாச்சுன்னா உன்னுடைய வேலைகள் எல்லாம் தடைப்படும். இத்தனை சமாச்சாரங்கள், இத்தனை சவால்கள் நிகழ்ந்த இந்த வாழ்க்கையிலே இந்த வழிபாடுகளெல்லாம் மேற்கொண்டு அதை முறியடித்து, அந்த சதிகளை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த பௌர்ணமி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிள். தை பௌர்ணமி 12 மாதம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிப்ரவரி 12 வருதா, அடுத்த மாதம் மார்ச் 11 வரும், ஏப்ரல் 10 இப்படி வரும். இதில் சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி அவ்வளோ விசேஷம். சித்ரா பௌர்ணமி அதை நாம் பார்க்க போகிறோம் பின்னாடி. இவ்வளவு நல்ல நாளிலே அந்தந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது அந்தந்த தெய்வங்கள் மனது இயற்கைக்கு மாறாக, நான் சொன்ன மாதிரி இட் வில் பி இன் சைக்ளிக் வைப்ரேஷன். எப்போதும் போல் இல்லாது இன்னும் ஒரு 50% ஃபோர்ஸாக வைப் இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏனென்றால் அந்த பஞ்சபூதங்கள் இறைவனை நோக்கி தவம் செய்து இறைவனை நோக்கி ஓடுகின்றன இறைவனை காண்பதற்கு.
அப்போ அந்த பஞ்சபூதங்கள் செய்யும் தவ வலிமை இறைவன் வலிமையோடு சேர்ந்து நமக்கு இன்னும் பல சக்திகளையும் பல நன்மைகளையும் அள்ளித்தரும் நாளாக பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம தொடங்கினாலும், தொழில் தொடங்கினாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதே பாருங்கள், பௌர்ணமிக்கு மறுநாள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேய்பிறை, தேய்பிறையில் யாரும் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். ஸோ இவ்வளவு இந்து மத சனாதன தர்மத்திலே இத்தனை நல்ல வழிபாடுகளை நமக்கு கற்றுத்தரும் இந்த அற்புதமான தர்மத்திலே, மனோதர்மத்திலே மனித நேயத்தோடு அடுத்தவரின் மனம் புண்படாதபடி கூடுமான வரை நாம் நம்மை புனிதனாக்கி கொண்டு இந்த மாதிரி சத் சங்கத்திலும் நல்லதே பேசுகிற இடத்துல இருக்கிறதும், நல்லது நடக்கின்ற இடத்தில் இருப்பதும், அன்னதானம் செய்கின்ற இடத்தில் நம்ம பைசா கொடுக்க வேணாம், நம்ம இருந்துச்சு ஒரு ஹேண்டு அவங்களுக்கு பரிமாறுவது அத்தனை. நான் சொன்னேன் பாருங்கள், அதாவது பசியில் இருக்கும்போது ஒருத்தன் வாழ்த்துறான் பாருங்கள், அந்த வாழ்த்துக்கு ஈடு இணையே கிடையாது. மகராச நல்லா இருக்கணும் பாடுறோம். ஸோ தர்ம நெறிகளாகவும் நல்ல காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அறநெறியோடு வாழ்வதன் மூலம் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்திற்கு சென்று வெற்றியோடு இருக்கலாம். நமக்கு டவுனே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வாழ்வில் வரும். அதே போன்று படிப்படியாக முன்னேற வேண்டும். படிப்படியாக முன்னேறினால்தான் நமக்கும் அது பெருமை. ஏன்னா நிச்சயமாக இந்த உலகம் அப்படி தெரியுமா, ஒரு மாதம் கோடி சொல்லிட்டேன், ஒரு மாதத்தில் பார், போன மாதம் சிங்கி அடிச்சிருந்தான், இந்த மாதம் உள்ளே போனோம், எப்படி நினைவில் சம்பாதிச்சிருப்பான் அப்படின்வாங்க. அடுத்தது அவர்களுக்கு தெரியாது எத்தனை வருடம் நாம் இருந்து இதை கஷ்டப்பட்டு இதே இவ்வளோ. ஏங்க நம்ம நாடே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் பாப்பராக இருந்தால் இன்கம் டேக்ஸ் உங்கள்கிட்ட வருவானா சொல்லுங்கள்? கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு பிஸ்னஸில் கொஞ்சம் வெளியே வாங்க, உங்கள் பேர் ஒரு வெளியே தட்டம், உடனே இன்கம் டேக்ஸ் சேர்ந்து ஓலை வரும். ஸோ நம்முடைய அரசாங்கமே நீ யார் என்பதை வைத்துத்தான் உன்னை அணுகுகிறது. வாழ்க்கையில் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். பணம் சம்பாதித்தால் மட்டும் போதாது, அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பது என்பது அது ஒரு திறமையான கலை, எல்லாருக்கும் கிடச்சிடாது. ஏன்னா எனக்கெலாம் தெரிஞ்சு பணம் 5 வருஷம் சம்பாதிச்சு 1 வருஷத்தில் விட்ட ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆகவே இந்த தர்ம நெறிகளை கடைபிடித்து இந்த மாதிரி ஒரு வாழ்வை வாழும் பொழுது, இந்த தை பௌர்ணமியில் சிறப்பானதொரு பூஜைகளை செய்ய, தெய்வங்களின் மனம் குளிர நாம் நடக்கும் பொழுது அத்தனை புண்ணியம் வந்து சேரும். நம்முடைய சந்ததியினருக்கு, குறிப்பாக சந்ததியினருக்கு அத்தனை புண்ணியம் சேரும். இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம். எப்படின்னா, இது அப்படியே பாஸ் ஆன் த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும். அப்படியே வாழையடி வாழையாக. இப்போ கோயிலில் மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் உபயம் பங்காரு அண்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கோம். அந்த பங்காரு அண்ட் ஃபேமிலினா பங்காரு, பங்காருடைய மகன், பங்காருடைய பேரன், பங்காருடைய கொள்ளு பேரன் வாழையடி வாழையாக அந்த உற்சவத்தை நடத்தி கொண்டிருப்பார். அதான் மெம்பர்ஸ் வில் கம் அண்ட் கோ, தி கம்பெனி வில் கோ ஆன் ஃபார் எவர் என்று பிரிட்டிஷார் சொல்வார்கள். அதேமாதிரி நம்மளுடைய கடமை, பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், போய் சேர்ந்தோம் என்பதோடு இல்லாமல் நம்முடைய சந்ததியினருக்கு அதை பரப்பி அந்த தர்ம சிந்தனைகளை நாம் ஊட்டி அவர்களுக்கும் அதை கற்றுத்தந்து அவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு இதை பாஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டும். இதுக்கு எண்டே கிடையாது.